சுவிட்ச் போனதுல ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறார். ஹalleluya. துதி சுவிட்சியை போட்டுட்டே இருக்கணும். ஹalleluya. நன்றி சொல்லுவேன், நான் நன்றி சொல்லுவேன், நானெல்லாம் இயேசுவுக்கு நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், நான் நன்றி சொல்லுவேன், நானெல்லாம் இயேசுவுக்கு நன்றி சொல்லுவேன். நீங்க எல்லாரும் பாடுகிறது எனக்கு தெரியுது. நானெல்லாம் இயேசுவுக்கு நன்றி சொல்லுவேன், உடலிலிருந்து நடந்து வர நன்றி சொல்லுவேன், உடலிலிருந்து நடந்து வர நன்றி சொல்லுவேன், உதவிகள் செய்வதாலே நன்றி சொல்லுவேன், உதவிகள் செய்வதாலே நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், நான் நன்றி சொல்லுவேன், நானெல்லாம் இயேசுவுக்கு. ஹalleluya. அந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் நான் வரல, ஊழியத்துக்கு இயேசுதான் கொடுக்கல. நான் வந்தா நானா ஊழியம் பண்ணல. ஹalleluya. ஒரு பெரியவர் கேட்டார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, சில வேளையில அப்பா மாதவன் சப்பாவோட கிட்டத்தட்ட 89ல இருந்து இந்த பிரயாணத்தில் ஊழியத்தில் இப்போ அவங்களோட வெளிக்கூட்டங்களுக்கு போக முடியல, ஊழியர்கள் மட்டும் இருக்கிறதுனால தேவைன்னா அங்கே விசுவாசம் போவோம். ஒரு நாள் நாகர்கோயிலில் ஒரு நாள் பகல் உபவாசம் போட்டோம். திடீர்னு சொல்லிட்டாங்க, அப்பா நான் இரவு கூடத்துக்கு ஆயத்தமாக நீ போய் செய்து கொடுத்து விட்டேன். எப்பவுமே ஒரு பெரியவங்க கணத்துக்குரிய ஒரு பாத்திரம் நிற்கிற இடத்துல நம்ம நிற்க முடியுமா? மக்களுடைய எதிர்பார்ப்பு யாரு? ஃபாதர் ரெஸ்பான்ஸ். அவன் நாங்கள் போய் நின்றா ஏற்றுக்குவாங்களா? எனக்கு மனசுல பயம். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், மண்டபம் பின்பகுதியில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு வயதான தகப்பனார் வந்தார், வந்துட்டு கேட்டாரு, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் சொன்னேன், தெரிஞ்சா சொல்றேன் ஐயா, ஏன்னா ஒரு தலையில எத்தனை முடி இருக்குன்னு நான் ஐடியா வச்சிருக்கிறேன். ஹalleluya. தலையில தான் இருக்கு, எனக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சா சொல்றேன். இன்னும் சத்தத்தை வைத்து சொல்ல, ஏன் ஊழியம் செய்யணும்னு கேட்டார். நான் சொன்னேன், ஏசுனாலே என்னை அழைச்சனால ஊழியம் செய்யணும். நல்ல வேலை தப்பிச்சிருந்தேன். ஹalleluya. நல்ல வேலை தப்பிச்சிருந்தேன். அடுத்தது வேலை ஐயா, நான் அவர் சொத்தத்து மாதிரி வைத்தப்படாத பெரியவர் இல்லையா ஐயா, நீங்க யாரு? நான் பின்வாங்கின ஊழியக்காரன். ஊழியக்காரன் அட்ரஸ் போடுறாரு, பின்வாங்கின ஊழியக்காரன். அப்ப என்ன ஊழியம் செய்வீங்க? சுற்று ஊழியம் சொன்னார். சுற்று ஊழியமா? என்ன புதுசா இருக்குது?